பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவரை உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து வெளிக்கு காத்து கொள்வார் என்று நாம் பார்க்குறோம். நம்ம தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராக நம்ம தேவனை ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் உண்மையாக உள்ளவர்களாக இருக்கணும். அவர் கொடுத்திருக்கிற கற்பனையில் கை கொண்டு நடக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அவர் வேதத்துக்கு கீழ்ப்படுறவங்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் உண்மையுள்ளவர், அவர் சொன்ன வாக்கு மாறாதவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். எந்த ஒரு தீமையிலிருந்து அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது என்ன காரியம் இருந்தாலும் சரி, பலவீனங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது 1 நாளாகம் 4வது அதிகாரம் 19 வசனத்தில் 10 வர நீங்கள் பார்க்கும்போது அது என்ன சொல்கிறாரு? எபேஸ் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அது எபேசு இஸ்ராவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளையே பெரிதாக்கி உமது கரம் என்னுடனே இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் என்ன பண்ணுறார்? எபேசு ஜெபத்தை கேட்டு அவர் என்ன பண்ணுறார்? விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம தேவனுக்கு உண்மையாய் தேவனுக்கிட்ட விசுவாசமாய் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. தீமையிலிருந்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:9 பாருங்கள். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அளித்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக தேவன் அளித்திருக்கிறாருன்னு, அவர் கூட உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். அவரோட இருக்கிறதுக்காக அவர் அளித்திருக்கிறாரு. அவர் ஐக்கியமாக இருக்கிறதுக்காக அளித்திருக்கிறாரு. உங்களோட இருந்து உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ ஜனமே, நம்ம தேவன் உண்மையுள்ளவர், ஸ்திரப்படுத்துகிறவர், தீமையிலிருந்து ரட்சித்து கொள்கிறவர். அதனால் தேவனை பாதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், மணல் மேலே கட்டுற வீடு காற்றோ மழை வந்துச்சுன்னா அது என்ன ஆகுது? விழுந்து போயிடுதுங்க. அதே போல் கற்பாறை மேலே கடுகால் போட்டு கட்டுற வீடு எப்படி இருக்குன்னா, எவ்வளோ ஒரு காற்று வந்தாலும் மழை வந்தாலும் அது விழாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே போல் தேவனு பாதத்தில் நம்ம ஸ்திரப்படுத்துகிற தேவனு மேலே விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது அந்த தீமையிலிருந்து என்ன தீமை இருந்தாலும் சரி அவரை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் உண்மையுள்ளவரையா. கர்த்தாவை ஸ்திரப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இது கேட்குற கர்த்தாவே, பிள்ளைங்கள் கர்த்தாவே, என்னென்ன காரியத்தில் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பலவீனமாக இருக்காங்களோ, என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் கர்த்தாவே நீர் கொடுக்குற தேவனாக இருக்கிறீர். அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். தீங்கிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவங்கள் ஆண்டவரே நீர் விடுவீங்க, பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.